வணக்கம். ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுக்காக நான் வினோத். தற்போது முதன்மை செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பமாக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வன்னியரசு மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் AM ஷாஜகான் ஆகிய இருவரும் நேற்று அமைச்சர்களாக பதவியேற்றனர். அவர்களுக்கு பொறுப்பு ஆளுநர் அர்லேகர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். திண்டிவனம் தொகுதியிலிருந்து MLA-வாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வன்னியரசு சமூக நீதித்துறை அமைச்சரானார். இந்த துறையின் கீழ் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன் அடங்கும். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த பாபநாசம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் AM ஷாஜகான் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சரானார். அவரது துறையின் கீழ் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வக்பு வாரியம் அடங்கும். வன்னி அரசுவையும் சேர்த்து தாவேக அமைச்சரவையில் மொத்தம் 8 பேர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக உள்ளனர். இதற்கு முன் இவ்வளவு எண்ணிக்கையில் எந்த ஒரு ஆட்சியிலும் பட்டியலினத்தவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதில்லை. தாவேக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்றதை விமர்சித்து திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா தனது X தளத்தில் இட்ட ஒரு இலக்கிய உவமை ட்வீட் தமிழ்நாடு அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. இலக்கிய நயத்தோடு எழுதப்பட்ட இந்த உவமை தாவேக அமைத்துள்ள புதிய கூட்டணி ஆட்சியில் இணைந்த VCK மற்றும் IUML கட்சிகளை மறைமுகமாக தரம் தாழ்த்தி விமர்சிக்கும் வகையில் இருப்பதாக கூறி எதிர்க்கட்சிகளும் தோழமை கட்சிகளும் கொதித்து எழுந்தன. ராசாவின் இந்த ட்வீட்டிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தரப்பில் இருந்து மிக கடுமையான எதிர்வினைகள் ஆற்றப்பட்டன. VCKவின் மாநில நிர்வாகி SS பாலாஜி கவிதை வடிவில் இதற்கு பதிலடி கொடுத்தார். அனைத்தையும் சொன்னால் அணைக்க முடிய அனலில் தகித்து போவீர் என்று எச்சரிக்கும் தொனியில் அவர் பதிவிட்டார். புதிய முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணியும் இந்த விவகாரத்தில் திமுகவை மிக காரசாரமாக சாடியுள்ளது. கடுமையான எதிர்ப்புகளுக்கு பின் ராசா தனது பதிவை நீக்கிய போதிலும் அதனால் வெடித்த சர்ச்சை பல நாட்களுக்கு நீடிக்கும் என தெரிகிறது. தமிழ்நாட்டில் புதிய தனியார் மருத்துவமனைகள் தொடங்குவதற்கு நிலுவையில் இருந்த சுமார் 8000 விண்ணப்பங்களுக்கு தற்காலிக அனுமதி வழங்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இனி தனியார் மருத்துவமனைகள் மற்றும் கிளினிக்குகள் தொடங்குவதற்கான அனுமதியை ஆன்லைன் மூலமாகவே மிக எளிதாக பெற முடியும் என்ற புதிய நடைமுறையும் அமலுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் மருத்துவ சேவைகள் தடையின்றி மக்களை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய உத்தரவின்படி மருத்துவமனை தொடங்க விரும்புவோர் இனி அரசு அலுவலகங்களுக்கு அலைந்து திரிய வேண்டிய அவசியமில்லை. மருத்துவமனைக்கு தேவையான அடிப்படை தகவல்கள் மற்றும் ஆவணங்களை ஆன்லைன் மூலம் பதிவேற்றம் செய்தாலே போதும். தகவல்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் கணினி மூலமாகவே தற்காலிக உரிமைச் சான்றிதழ் உடனடியாக விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கப்பட்டுவிடும். இந்தியாவில் சமூக வலைதளங்களில் பெரும் அலையை ஏற்படுத்திய கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற நையாண்டி பக்கத்தின் X தள கணக்கு முடக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் MP சசி தரூர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் இத்தகைய நையாண்டிகளை முடக்குவது முட்டாள்தனமானது என்று அவர் விமர்சித்துள்ளார். மத்திய அரசின் உத்தரவின் பேரில் இந்த கணக்கு இந்தியாவில் முடக்கப்பட்டதை அடுத்து சசி தரூர் தனது X பக்கத்தில் தொடர்ச்சியாக பதிவுகளை வெளியிட்டுள்ளார். மக்களின் உணர்வுகள், ஏமாற்றங்கள் மற்றும் குறைகளை வெளிப்படுத்துவதற்கான வடிகால்களை வழங்குவதே ஜனநாயகத்தின் மிகப்பெரிய நற்பண்பு. ஒரு நையாண்டி தளத்தில் இத்தகைய கருத்துக்களை வெளிப்படுத்த அனுமதிப்பது தேசிய நலனுக்கு உகந்தது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த பக்கம் பாகிஸ்தானால் உருவாக்கப்பட்ட சதித்திட்டம் என்று பரப்பப்படும் வதந்திகளையும் சசி தரூர் மறுத்துள்ளார். இந்தியாவின் முன்னணி மல்யுத்த வீராங்கனையான வினேஷ் போகத் உள்நாட்டு போட்டிகளில் பங்கேற்க தகுதியற்றவர் என இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு அறிவித்திருந்த முடிவிற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு நிபுணர் குழு ஒன்றை அமைத்து வினேஷ் போகத்தின் நிலையை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான தகுதி சுற்றில் பங்கேற்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வாய்மொழியாக உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வினேஷ் போகத் தொடுத்த வழக்கில் மகப்பேறு விடுப்புக்கு பிறகு மீண்டும் விளையாட்டிற்குள் களமிறங்க முயற்சிக்கும் ஒரு வீராங்கனையை கூட்டமைப்பு இவ்வாறு நடத்துவது முறையல்ல என்று நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். நமது நாட்டில் தாய்மை என்பது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. அது ஒரு வீராங்கனையின் வாழ்க்கைக்கு பின்னடைவாக மாறக்கூடாது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. டெல்லி கலவரம் தொடர்பான வழக்கில் சிறையில் இருக்கும் உமர் காலித்திற்கு அவரது தாயாரின் மருத்துவ அறுவை சிகிச்சைக்காக 3 நாட்கள் இடைக்கால பிணை வழங்கி டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக கீழ் நீதிமன்றம் இந்த பிணை மனுவை நிராகரித்த நிலையில் தற்போது உயர்நீதிமன்றம் மனிதாபிமான அடிப்படையில் இந்த நிவாரணத்தை வழங்கியுள்ளது. உமர் காலித் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 3ஆம் தேதி வரை இடைக்கால பிணையில் விடுவிக்கப்படுவார். அவரது தாயாருக்கு ஜூன் 2 அன்று அறுவை சிகிச்சை நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவரது தனது தாயாருடன் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நீதிமன்றம் மனிதாபிமான நோக்கில் ஏற்றுக்கொண்டுள்ளது.
உயர்நீதிமன்றம் இடைக்கால பிணை வழங்கினாலும் உமர் காலித்திற்கு சில கடுமையான நிபந்தனைகளை விதித்துள்ளது. அமெரிக்காவில் H1 விசா அடிப்படையில் பணிபுரியும் தகவல் தொழில்நுட்பத்துறை ஊழியர்கள் தொடர்ந்து பணி நீக்கம் செய்யப்படுவதால் கடும் வேதனைக்கு ஆளாகி வருகின்றனர். பணி நீக்கத்திற்கு ஆளாகும் IT ஊழியர்கள் 60 நாட்களுக்குள் வேறு வேலை தேடிக்கொள்ளாவிட்டால் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் சிலிகான் வேலியை உலுக்கி வரும் அடுத்தடுத்த பணி நீக்க அலைகள் அங்குள்ள இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. குறிப்பாக மெட்டா நிறுவனம் தனது முதலீடுகளை செயற்கை நுண்ணறிவு பக்கம் திருப்பி உள்ளது. இந்த நிலையில் சுமார் 8000 ஊழியர்களை திடீரென பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நிறுவனங்கள் ஆட்குறைப்பு செய்து வரும் சூழலில் 2 மாதங்களுக்குள் புதிய வேலை தேடுவது இந்திய ஊழியர்களுக்கு மிக கடுமையான சவாலாக மாறியுள்ளது. சவுதி ப்ரோ லீக் கால்பந்து தொடரில் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தலைமையிலான அல் நாசர் அணி முதன்முறையாக பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டமாக் அணியை 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அல் நாசர் அணி சாம்பியன் மகுடத்தை சூடியது. ஆட்டத்தின் 62வது நிமிடத்தில் ஒரு அற்புதமான ஃப்ரீ கிக் மூலம் பந்தை வலைக்குள் தள்ளி ரொனால்டோ கோல் அடித்தார். இத்துடன் நிறுத்தாமல் ஆட்டத்தின் 80வது நிமிடத்தில் தனது 2வது கோலையும் அடித்து அல் நாசர் அணியின் வெற்றியை உறுதி செய்தார். 41 வயதான போர்ச்சுகல் நட்சத்திரம் இதன் மூலம் சவுதி மண்ணில் தனது முதல் அதிகாரப்பூர்வ லீக் பட்டத்தை முத்தமிட்டுள்ளார். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுடன்.